எப்படியும் எல்லாரும் முடிவெடுத்தா அது கரெக்டா தான் இருக்கும். அதுக்கு கட்டுப்பட்டு நம்ம நடக்கலான்னு தான் நான் அப்படியே சைலண்டா விட்டுட்டேன். அப்போ உனக்கும் புடிக்கல. ம்ஹ்ம். ஆ, ஆ, ஆ. ஆனா மத்தவங்களுக்கெல்லாம் புடிச்சிருக்குல்ல. என் விருப்பத்தையும், உங்க விருப்பத்தையும் கேட்டா இந்த கல்யாணம் நடக்குது. பார்வதி அக்காவையும், உங்க அண்ணனையும் தான் கன்சிடர் பண்ணுவாங்க. நாம அந்த இடத்துல இல்லல்ல. ச்ச, 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 ச்ச. நீ அப்படிலாம் யோசிக்காத. அது தப்பான யோசனை. என் தங்கச்சி விஷயத்துல அவ வாழ்க்கை நல்லா இருக்கிறதுக்கு நம்ம வீட்ல இருக்க யார் வேணா கருத்து சொல்லலாம். உனக்கும் அந்த ரைட்ஸ் இருக்கு, எனக்கும் அந்த ரைட்ஸ் இருக்கு. எனக்கு ஒரே ஒரு வருத்தம் தாங்க. என்னது? என்னால தானே அந்த அவசர கல்யாணம் நடக்குது. நான் மட்டும் வீட்ல அந்த விஷயத்த சொல்லாம இருந்திருந்தா, இந்த கல்யாணமே இப்ப நடந்திருக்காது. பாவம் பிரியா. அவ எவ்வளவு வருத்தப்பட்டான்னு தெரியுமா? அதுவும் அவளுக்கு இப்போ கல்யாணம் பண்ணிக்கிற ஐடியாவும் இல்ல. அப்படியே அவளை ஃபோர்ஸ் பண்ணி செஞ்சு வச்சாலும் அவளுக்கு நல்ல லைஃபா அமையணும். அது மட்டும் தாங்க நான் வேண்டிக்கிறேன். ஆமால, பாவம். அதுவும் சரிதான். பாப்போம். இன்னும் அப்பா எந்த முடிவும் சொல்லல. ம், அவரு மனச மாத்திக்கிட்டா நல்லதுன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் மாற மாட்டாரு கண்ணா. கண்டிப்பா உன் தங்கச்சிக்கு அந்த சைக்கோ தாண்டா மாப்பிள்ள. அவ லைஃபே சின்ன பின்னமாக போகுது.